guys, welcome back to Zahi Views. It's me Zahi. மூணாருக்குள்ளே நாங்கள் என்டர் ஆக போகிறோம். இந்த டோல்கேட்டை தாண்டிட நாங்கள் போகணும். லைட்டாக மழை தூடுது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. vlog 1, vlog 2, vlog 3, இது vlog 4. vlog 3ஓட இது கண்டினியூ வீடியோ. vlog 1, vlog 2, vlog 3 மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து மலை மேலே ஏற போகிறோம். அங்கே பாருங்க, அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரிய சூப்பராக இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூலாம் பாருங்களேன். எங்கிட்டு திரும்பினாலும் டீ லீஃப் சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிற சூப்பரான பிளேஸ் மூணாறு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மூணாறு. ஏன் சொல்கிறேன்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் க்ரீனிஷ் அண்ட் நேச்சுரல் அழகாக பியூட்டிஃபுல்லாக வேறு லெவலாக இருந்துச்சு. அடுத்த ஒரு டைம் நாங்கள் வளைஞ்சி போகிறோம். அது க்ளவுட்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு. க்ளவுட்ஸ் வந்து மவுண்டெயின்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணிடுச்சு காய்ஸ். இங்கே பாருங்களா, இந்த மவுண்டெயினுக்கு இல்லை, இந்த மவுண்டெயின்ஸில் இருக்கிற சாயில் வந்து அப்படியே ரைன் பேஞ்சால் வந்து அப்படியே வந்து ரைன் வந்துச்சுன்னா திடீர்னு அதில் இருக்கிற சாயில்லாம் குறைஞ்சி வந்துடும். ரோட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடு, ரோடே பிளாக் பண்ணிடு, போகவே முடியாது கடைசியில். அப்புறம் பார்த்தா க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃப்ரீயாக இருக்கு ரோடு. இந்த மாதிரி ரெயின் பெஞ்சிக்கிட்டே இருந்தால் இந்த மவுண்டன்ஸ் உள்ள சாயில் வந்து ரோடு பிளாக் பண்ணிடு. இது வந்து ஃபோட்டோ வியூ பாயிண்ட். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பாருங்க, இங்கே எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குது, ட்ரீஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பஸ்ஸு போகுது, பெரிய பஸ்ஸு. இந்த இடத்துல இருந்தால் அட்டைப்பூச்சிகள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கிராஸஸில் வந்து நிறையா அட்டைப்பூச்சியாக இருக்கும். போகிறதா இருந்தால் நீங்கள் பார்த்து போங்க. கிராஸஸ் போகிறதா இருந்தால் தூரத்தில் பார்த்தா எலிஃபண்ட் நிற்கிற மாதிரி இருக்குது. இல்லை, பார்த்தா குட்டி மவுண்டெயின். எந்த சைடு பார்த்தா எலிஃபண்ட் கிராசிங் ரோடு, அந்த மாதிரி எந்த சைடு போட்டால் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் நினச்சேன், ஒருவேளை அந்த மவுண்டெயின்லேருந்து இறங்கி வருவாங்களோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நான் எலிஃபண்ட் வரும்னு நினச்சேன். அது வந்து காலையில் மார்னிங் வராது, நைட்டுக்கு தான் வரும். சுபத்தேரா அந்த மாதிரி 5 o'clock 1 o'clock அந்த மாதிரி தான் எலிஃபண்ட் நிறைய கூட்டமாக வருவோம். இப்போ நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு பார்க்குக்கு போகிறோம். பார்க்கை நாங்கள் நெருங்கிட்டோம். அந்த பார்க் பேர் என்னன்னா பொட்டானிக்கல் கார்டன். அந்த பார்க் எப்படி தெரியுமா இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸாகவே இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கு. இந்த எங்கள் வாப்பா வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வாப்பா வந்தோடனே நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். போகிற வழியில் பார்த்தா நிறைய ஃப்ளவர்ஸாகவே இருந்துச்சு. ரோஸு, ஜாஸ்மின், அந்த நிறைய ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து கொடைக்கானல் ரோஸ் கார்டன் ஞாபகம் வந்துச்சு. இங்கே பாருங்க, நான் இங்கே வந்து ஹார்ஸ் காட்சி விளையாடிக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து ஷார்ட்ஸில் போட்டுக்குவோம், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம். நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் முத்தாப்பா. ஒரு ஆளுக்கு 100 rupees. நானும் எங்கள் டாடி போய்கிட்டே இருக்கிறோம். நாங்களும் எங்கள் டாடி, எங்கள் முத்தாப்பாவுக்கு அப்பைக்கு நல்லா பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே வந்து ஆட்டிருச்சு. அப்படியே எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. குளிரே ஆட்டவே இல்லை. ஈவினிங் இது வந்து ஒரு 6 o'clock சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸ் சன் வந்து செட் ஆக போகுது, நான் வந்து இருட்டாக போகுது. லைட்லாம் போட்டுக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸாகவே இருந்துச்சு, ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸாகவே. நான் மேலே போகணும்னு சொல்கிறேன். எங்கள் டாடி வந்து கீழே போகலான்னு சொல்கிறாங்க. கீழே போய் ரவுண்ட் அடிச்சு மேலே வரேன்னாங்க.
இங்கே பாருங்க, இங்கே இது பாருங்கண்ணா, கிளைமேட்டை வேற லெவலில் இருக்குது. க்ளவுட்ஸ்லாம் அப்படியே வர மாதிரி ட்ரெயின் வர மாதிரியே இருக்குது. இந்த ஃப்ளவர் நேம் வந்து ஸ்பெல் பண்ணி படித்து காமிச்சிக்கிட்டேன் எங்கள் டேடிக்கு. இந்த ஃப்ளவரை நான் பறிக்கலான்னு நினச்சேன், ஆனால் பறிக்கவே கூடாது எந்த ஃப்ளவரையுமே. அப்படியே நாங்கள் மெதுவாக கீழே இறங்கி போய்கிட்டே இருக்கிறோம். பார்த்தா சரியான கூட்டம், நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. லைட்லாம் போட்டு நிறைய செட்டிங்காக போட்டு வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலாக பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஹார்ட் இருந்துச்சு, அந்த ஹார்ட்டுக்குள்ளே போய் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வர நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க கைஸ். நிறைய ஹாட்டாக லைட் போட்டு இருந்துச்சு. அதில் நான் வந்து டிசைனாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் டாடின்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த பக்கம் எங்கள் மம்மி வந்து பபிள்ஸ் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எலிஃபண்ட்டை மீட் பண்ண போகிறோம். எலிஃபண்ட்டை பாருங்களேன், நான் எலிஃபண்ட் எப்படி ஆக்ஷன் பண்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஆக்ஷன் பண்ணி நான் பார்த்தா நஜ எலிஃபண்ட் மாதிரி இருந்துச்சு, லிவிங் திங்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் பார்த்தா நான் லிவிங் திங்ஸே தொட்டு பார்த்தா ஹார்ட்ல எங்க போயிட்டியா? அடுத்தது பார்த்தா ஒரு ஸ்டார் லைட், அதுக்குள்ள போய் ஒரு போட்டோ அண்ட் வீடியோ. இன்னொன்று வந்து அடுத்த ஆளை நம்ம சந்திப்போம். அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். லைட் செட்டிங் இருக்கு, அடுத்தது இன்னொன்று ஒரு இது வந்துருச்சு ஹாட்டிங்கு. இங்கே வந்து நிறைய ஃப்ளவர் பாட்டில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸாக செஞ்சு வச்சு இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தா இந்த சைடு இருக்கு ராயல் பெங்கால் டைகர். இந்தியா நாடு இது. டைகருக்கு என்ன சொல்றியா? அனிமல். இந்த அனிமல் இது வந்து நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டுக்கிறோம், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ராயல் பெங்கால் டைகர், இந்தியன் நேஷனல் அனிமல் ராயல் பெங்கால் டைகர். இன்னொரு அடுத்த ஒரு ஆளை சந்திக்க போகிறோம். வாங்க ஹார்ட்டின் லைட்டுக்குள்ளே போகலாம். இவனுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஹார்ட்டின்னு. அழகாக கோல்டு லைட்லாம் போட்டிருந்தாங்க. எங்கள் நானே வந்து சாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நிறைய அனிமல்ஸாக இருந்துச்சு. பார்த்தா எல்லாமே நிறைய நான் லிவிங் திங்ஸ் அனிமல்ஸாக வச்சு இருந்தாங்க. நான் வந்து என் போஸ்டர்ஸ் ட்ரெஸ் கோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்தது வந்து ப்ளே கிரவுண்ட் ஏரியாவுக்கு போக போகிறோம். நாங்கள் ப்ளே கிரவுண்ட் ஏரியாவுக்கு நாங்கள் வந்தாச்சு. இந்த இடத்துல கிராஸஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அட்டைப்பூச்சி நிற்பாங்க. அந்த இடத்துல வந்து அட்டைப்பூச்சி வந்து நம்ம காலில் பிடிச்சிட்டு விடவே செய்வாங்க நம்ம காலை. மூணார் வந்தீங்களா இந்த மாதிரி கிராஸஸ் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. கீழே பாருங்கள், கீழே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹவுஸ்லாம் இருக்குது. நாங்கள் ஸ்விங் பண்ணிவிட்டு ஸ்லைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டனை விட்டு வெளியே வரப்போகிறோம். நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் பொட்டானிக்கல் கார்டனை விட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.